இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் பஜாஜ் ஆட்டோ 31st அக்டோபர் 3rd நவம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 12th நவம்பர் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் 8 ரெட் கேண்டில். பொதுவாக நான் 6 ரெட் கேண்டில் வந்தாலே ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணுவேன். அதுக்கு காரணம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் தொடர்ந்து 6 நாள் கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது ப்ரைஸ் அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாக்கை அடுத்த நாள் ஓப்பன் ப்ரைஸில் நம்ம வாங்கிடுவோம். இதுக்கு காரணம் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்பயுமே தொடர்ந்து வந்து 6 நாள் 7 நாள்லாம் விழுந்துருச்சுன்னா ஒரு குட்டி பவுன்ஸை வந்து நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கலாம். இது ரொம்ப நார்மலான ஆக்டிவிட்டி. நீங்கள் நிறைய ஸ்டாக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலாக இப்படி தான் மூவ் ஆகிருக்குங்கிறது தெரியும். இதில் எப்பயுமே வந்து குட்டி பவுன்ஸ் கிடைக்காது நமக்கு. சில நாளில் நம்ம லாஸில் போயிடுவோம். அதை மாதிரி ஒரு சின்ன லாஸ் மேக்கிங் ட்ரேடு தான் இது. நான் 6 நாள் வந்தாலே ஒரு பவுன்ஸ் எதிர்பார்ப்பேன். ஸோ 8 ரெட் கேண்டில் வந்திருக்குங்கும்போது ஒரு நல்ல பவுன்ஸ் இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. பட் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஸ்டாக் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ நான் இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து ஒரு மூவ் பண்ணுங்கிறது என்னோட அசம்ஷனாக இருந்தது. நான் நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் இங்கே நம்ம வாங்கிட்டோம். நம்ம வாங்கின அன்னைக்கும் ப்ரைஸ் வந்து கீழே தான் இறங்கியிருக்கு. இதுக்கு அடுத்த நாள் ஒரு க்ரீன் கேண்டில் வருது. அப்புறம் ஒரு பெரிய ரெட் வந்து இங்கே கிடச்சிருச்சு. இந்த ரெட்டே 1.5% ட்ராப் ஆகிட்டனால நான் அடுத்த எங்கே பவுன்ஸ் வந்தாலும் அதை விற்றுடணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துடுவேன். அதுக்கு அடுத்த நாளும் ட்ராப் ஆகிடுச்சு. ரெட் கேண்டில் தான் வருது. இந்த இடத்துல ஒரு ஹேமர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஹேமர் பேட்டர்ன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய விக் ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பாடி இருக்கணும். இது வந்து பெரிய பாடி கிடைக்காது. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சோ அங்கேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் மேலே ஏற ட்ரை பண்ணுது. பட் அகெயின் ஒரு ரெட் கேண்டில், அதாவது பியோஸோட டாமினேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால தான் தொடர்ந்து இவ்வளோ ரெட் வருது. எனக்கு எந்த இடத்துல ஒரு சின்ன க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனாலும் நான் அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் விற்றுடுவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு நல்ல ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துருச்சு. ஒரு 1.5%க்கு மேலே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம காஸ்ட் டு காஸ்ட்டில் இந்த இடத்துல தான் நான் வாங்கினேன். இவ்வளோ தூரம் கீழே ட்ராப் ஆகிடுச்சு. நான் இந்த இடத்துல செல் பண்ணணுங்கிற மென்டாலிட்டியில் வந்துட்டேன். அடுத்த நாள் மார்னிங் ஓப்பன் ப்ரைஸில் இங்கே ஒரு குட்டி கேப் அப்பில் நான் செல் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு காஸ்ட் டு காஸ்ட்டு சார்ஜஸ் எல்லாம் போக ஒரு மைனரான லாஸில் இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இதனோட சம்மரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான்